எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்களே. கையில் 5 ரூபா கூட இல்லை. இதில் எங்கிட்ட இருந்து 5 பவுனுக்கு தாலி கொடி வாங்குறது? சரியாக ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கும். அது மட்டும் நல்லா தெரியுது. இதுலேருந்து எப்படி மீள போகிறோம்னே தெரியல. பணம் சம்பாதிக்கிறது இம்புட்டு கஷ்டமான விஷயமா? என்ன பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க? வேலை தேடி தேடி களைச்சு போயிட்டியா? வேலை கிடைச்சதா? அப்படியே கிடைச்சாலும் நீ எதிர்பார்க்குற அளவுக்குலாம் சம்பளம் தர மாட்டாங்களே. நீ என்ன பண்ணுவ? ஆமா, உனக்கு என்ன தெரியும் வேலை கிடைக்கிறதுக்கு? இன்னைக்கெல்லாம் எங்க வேலைக்கு போனாலும் கம்ப்யூட்டர் அறிவு முக்கியம். கம்ப்யூட்டர்ல கடல் அளவு தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணுங்கிறதையாவது தெரியணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம். முதல்ல உனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியும்ல? சரி, அதை விடுவோம். இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் எடுக்கிறவன் கூட இங்கிலீஷ்ல தான் பேசுறான். ஆனா உனக்கு அது சுத்தம். சரி, ஆர்டர் எடுக்க வேணாம். கல்லால உட்காந்து காசாவது வாங்கி போடுறியா? அச்சோ, அதுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சரி, இதெல்லாம் விடுவோம். தமிழாவது தெரியுமா? இந்த கதை எழுதுறது, கவிதை எழுதுறதுன்னு இப்படி ஏதாவது திறமை இருக்கா? அது சரி, பாண்டின்னு எழுத சொன்னா நீ போண்டின்ல எழுதுவ. படிப்பு தான் இல்ல. களத்துல இறங்கி விவசாயம் பண்ணலாமே. ஐயோ, அதுக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணுமே. உங்க உடம்பு வளையாதே, சொகுசா வாழ்ந்தவராச்சே. சரி, சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சு பாத்துக்கிற அளவுக்கு தாட்டியமாவது இருக்கா? எம்பிட்டு போடணும்னு தெரியாது, எம்பிட்டு எடுக்கணும்னு தெரியாது. ஆத்துல போடுற மாதிரி அள்ளி மொத்தமா போட வேண்டியது. காலையில எந்திரிக்க வேண்டியது, நல்லா திங்க வேண்டியது, வெட்டியா ஊரை சுத்த வேண்டியது, ஊரு புறணி பேச வேண்டியது, வெட்டி பந்தா காட்ட வேண்டியது, 4 பேரு சேர்ந்தா எங்கேயாவது போய் தண்ணி அடிக்க வேண்டியது, கடைசியா வந்து அப்படியே தூங்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு? இது வரைக்கும் அப்பாவோட சொத்துல நல்ல சொகுசா வாழ்ந்திருக்க. தனி ஒரு ஆளா நீ என்னடா பண்ண? உன் அம்மாவுக்கு உன் சொந்த உழைப்புல ஒரு நூல் சேலை வாங்கி தந்திருக்கியா? உனக்குன்னு என்ன தகுதி இருக்கு? உனக்குன்னு என்ன திறமை இருக்கு? யாருடா நீ? இப்ப தெரியுதா? எந்த ஒரு தனிப்பட்ட தகுதியும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிருக்கேன்னு இப்ப உனக்கு புரியுதா? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் மனுஷனாவே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். அப்புறம் எப்படா புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கும்? சொந்தமா ₹1 கூட சம்பாதிக்க வக்கில்லாத உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. உனக்கெல்லாம் பொண்டாட்டி கேக்குதுல? நெஞ்சு நிமித்திக்கிட்டு தாலி கட்டினியே, அதுக்கு முன்னாடி அந்த தாலியத்தோட நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தியா நீ?